மகசின் சிறையில் இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை பாதுகாக்கவும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் தெரிவிப்பு. கிளிநொச்சி வவுனியா வழித்தட பேருந்தொன்றின் முறைகேடுகளுக்கு எதிராக நடவடிக்கை. எளிதாக கடன் கிடைக்கும் என நம்பி ஏமாறாதீர்கள். நீதியமைச்சர் குறித்து ரஞ்சன் ராமநாயக்கவின் கருத்துக்களை சாடிய நாடாளுமன்ற உறுப்பினர் SM மறைக்கார். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. NM முகமட் ஆலம் குற்றச்சாட்டு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் 166 பெண் சிறை கைதிகளும் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு அவசரமாக இடமாற்றம். நீதிச்சேவை சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து நீதவான் பசன் அமரசேன விலகல். சிறைச்சாலை நெரிசலை குறைக்க புதிய வழிமுறைகள் ரவுபக்கி முன்வைக்கும் பரிந்துரைகள். வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளால் சந்தையில் சிக்கல்கள் எழும் அபாயம். கிளிநொச்சியில் பாலத்துடன் மோதுண்ட கப்ரக வாகனம். வெளிநாடொன்றில் இலங்கை குடும்பம் ஒன்றை கடத்த முயற்சித்த கும்பல். களுவாஞ்சிக்குடி நகைக்கடையில் தங்க காப்பை திருடிய பெண் கைது, நகை மீட்பு. சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்களுக்குள்ளான கிளிநொச்சி வவுனியா வழித்தட பேருந்தொன்றின் முறைகேடான செயற்பாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த பேருந்தின் சேவைகள் தொடர்பிலும் பயணிகளுடனான தகாத நடத்தைகள் தொடர்பிலும் சமூக ஊடகங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதுடன் அதிகார சபை இதுகுறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் விமர்சனங்கள் எழுந்திருந்தன. இந்த நிலையிலேயே அதிகார சபையால் குறித்த பேருந்துக்கு எதிராக இந்த துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 30/6/2026 அன்று குறித்த பேருந்து சேவையின் போது பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த விசாரணைகளின் மூலம் பின்வரும் குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அனுமதிக்கப்பட்ட நேர அட்டவணைக்கேற்ப சேவையில் ஈடுபடாமை, அனுமதிக்கப்பட்ட கட்டணத்தை விட பயணிகளிடம் அதிக கட்டணம் அறவிட்டமை, வழித்தட அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட பாதையை தவிர்த்து வேறு பாதையில் சேவையில் ஈடுபட்டமை, பேருந்தில் பயணித்த பயணிகளுடன் முரண்படும் வகையில் தகாத முறையில் நடந்து கொண்டமை, மேற்குறிப்பிட்ட குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து உரிய தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த தினத்தில் பணியாற்றிய சாரதி மற்றும் நடத்துனருக்கு 7 நாட்களுக்கு பணித்தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் 1/7/2026 தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த பேருந்துக்கான கடுமையான நிபந்தனைகளுடனான புதிய நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பேருந்து நிலையத்தில் காலை 9:20 மணிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் தரைத்து நின்று ஓட்டுதல் குறிப்பு தாளை பதிவு செய்து காலை 9:50 மணிக்கு பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டும். காலை 9:55 மணிக்கு கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் உள்ள நேர கணிப்பாளர் நிலையத்தை கடந்து காலை 11:30 மணிக்கு வவுனியா பேருந்து நிலையத்தை சென்றடைய வேண்டும். வவுனியாவிலிருந்து திரும்பும் பயணத்தின் போது பிற்பகல் 4:15க்கு வவுனியா பேருந்து நிலையத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தில் தரைத்து நின்று ஒட்டுதல் தாளை பதிவு செய்து 4:45க்கு புறப்பட்டு மாலை 5 மணிக்கு வெளித்தரைப்பிடத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணிக்க வேண்டும். மேலும் பேருந்தில் பணியாற்றும் சாரதி நடத்துனர்களின் பெயர் விவரங்கள் வழித்தட அனுமதி பத்திரத்தில் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதுடன் அவர்கள் தமது தொழில் அடையாள அட்டையை அணிந்திருப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் பணியாற்றும் போது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அதிகார சபையின் விதிகளுக்கு அமைவாகவும் சுய ஒழுக்கத்துடனும் பணியாற்ற வேண்டும் என கடுமையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தின் போது பயணிகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளையோ வீதி போக்குவரத்து விதிமுறைகளையோ மீறும் செயற்பாடுகளையும் அல்லது நடத்துனர்கள் மற்றும் சாரதிகளின் தரக்குறைவான செயற்பாடுகளையோ அவதானித்தால் எவ்வித தயக்கமுமின்றி முறைப்பாடு செய்ய முடியும். இவ்வாறான முறைகேடுகள் தொடர்பில் தகுந்த ஆதாரங்களுடன் ஒளிப்படங்கள் அல்லது தகுந்த ஆதாரங்களுடன் 071 90 90 90 0 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு பொதுமக்கள் உடனடியாக தெரியப்படுத்த முடியும் என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் சந்தையில் கடுமையான சிக்கல்கள் உருவாகும் அபாயம் உள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன தேவை தற்போது ஓரளவிற்கு பூர்த்தியாகியுள்ளதால் கடந்த ஆண்டை விட இம்முறை வாகன இறக்குமதியின் மூலம் கிடைக்கும் வரி வருமானம் வீழ்ச்சியடையும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வாகன இறக்குமதி கொள்கையை நீட்டிப்பதா இல்லையா என்பது குறித்து அரசாங்கம் எடுக்கவிருக்கும் தீர்மானம் இதில் மிக முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச
நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளின்படி மேலதிக கூடுதல் கட்டணங்களை விதிக்க முடியாது என்றாலும் அரசாங்கம் இந்த கூடுதல் கட்டணங்களை நீக்கினால் மீண்டும் சந்தையில் ஒருவித அதிர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். கடந்த காலங்களில் இருந்த வாகனங்களுக்கான கடும் தேவை தற்போது பெரும்பாலும் பூர்த்தியாகியுள்ளதாலும் இறக்குமதியாளர்கள் தேவையான அளவு வாகனங்களை இறக்குமதி செய்தாலும் வாகன பதிவுகள் படிப்படியாக குறைந்து வருகின்றன. இதன் விளைவாக வாகன இறக்குமதி வரி வருமானம் கடந்த ஆண்டிய நிலை எட்டாது என்பது அவரது கணிப்பாகும். தற்போது வாகனங்களுக்கு 150 மற்றும் 200 என்ற மிக அதிக இறக்குமதி வரி விதிக்கப்படுவதால் தொடர்ந்து இத்தகைய வரிகளை விதிப்பது நியாயமற்றது என்று சுட்டிக்காட்டும் தனநாத் பெர்னாண்டோ அரசாங்கம் ஒரே தரப்பினரிடமிருந்து தொடர்ந்து வரிகளை அறவிட்டு அவர்களை சிரமத்திற்குள்ளாக்காமல் அரசு செலவினங்களை சரியாக முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பொருளாதார வளர்ச்சிக்கான அத்தியாவசிய சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவதன் மூலம் வரி வருவாயை ஓரளவிற்கு அதிகரிக்க முடியும் என்றும் இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் முன்னோக்கி செல்லும் என்ற வலுவான சமஞ்சையை சந்தைக்கு வழங்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்பிற்குள் தொடர்ச்சியாக அத்துமீறி நுழைகின்ற இந்திய கடற்றொழிலாளர்கள் எமது கடற்றொழிலாளர்களின் இறங்கு துறைகளுக்குள் நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாச செயலாளர் NM முகமது ஆலம் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய நடவடிக்கையை கட்டுப்படுத்த கடற்றொழில் அமைச்சரிடம் பல்வேறு தடவைகள் கோரிக்கைகள் முன்வைத்துள்ள போதிலும் எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்டத்தில் காணப்படுகின்ற பல்வேறு வகையான பிரச்சினைகள் அதேபோன்று அண்மையில் இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை எல்லையை கடந்து எமது இறங்குதுறை வரைக்கும் அதாவது கடற்றொழிலாளர்கள் மீன்பிடிக்கும் இடம் வரைக்கும் வந்த விடயங்களை நான் இந்த ஊடக வாயிலாக உரிய தரப்புக்கு தெரிவிப்பதற்காக ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த சட்டவிரோத மீன்பிடி முறைகள் இது தொடர்பாக பல விடயங்கள் மன்னார் மாவட்டத்திலும் வடக்கிலே காணப்பட்டாலும் மன்னார் மாவட்டத்திலே தொடர்ச்சியாக இது காணப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் நிர்வாக காலப்பகுதிகளிலே இந்த தொழில் முறைகள் அனைத்தும் தடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இலங்கை கடற்றொழிலாளர்கள் குறிப்பாக வடபகுதி கடற்றொழிலாளர்கள் குறிப்பிட்ட தூரம் கடலுக்கு சென்று மீன்பிடிக்கக்கூடிய அனுமதியை கடற்படையும் வழங்கியிருந்தது. இருந்த போதிலும் அந்த பகுதிகளில் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து கடல் உணவுகளையும் அறுவடை செய்து அதனூடாக கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை அன்றைய காலப்பகுதியிலே அவர்கள் செய்து வந்தார்கள். 2009க்கு பின்னர் யுத்தம் நிறைவுக்கு பின்னர் படிப்படியாக அரசாங்கம் வேண்டிய தூரம் சென்று கடலில் நீங்கள் மீன்பிடிக்கலாம் என்று அந்த சூனிய பிரதேசங்களை அகற்றிய பிறகு இந்த தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள் எல்லை தாண்டியதாக இருக்கிறது. டைனமட், சுருக்குவலை, இழுவை படகுகள் அதேபோன்று தங்கூசி கொண்டு தொழில் பிடிக்கும் முறைகள் அவ்வாறான 14 வகையான தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளும் இப்போது இந்த வடக்கு கடற்பரப்பிலும் அதேபோன்று மன்னார் மாவட்டத்திலும் பெருவாரியாக பெருகியிருக்கிறது. இதை நாங்கள் தடுப்பதற்கும் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் மன்னார் மாவட்டத்தில் எங்களுக்குள்ளே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பல மீன்பிடி கிராமங்கள் தோறும் இந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை தங்களது வாழ்வாதாரம் என்று கூறிக்கொண்டு செய்து வருகிறார்கள். நாங்கள் கிராமங்களை குறிப்பிடப்பட்டாலும் குறிப்பிடப்படாவிட்டாலும் உண்மையிலேயே ஜார் ஜார் என்ன தொழில் செய்கிறார்கள் என்று அந்தந்த கிராமங்களுக்கு தெரியும். எனவே இதில் நான் குறிப்பிட்டு ஜாரையும் குற்றம் சொல்லவோ அல்லது இந்த விடயத்தில் ஒருவரை குறிப்பிடவோ நான் இந்த ஊடக சந்திப்பை செய்யவில்லை. இந்த தொழில்கள் நாங்கள் தலைவர்கள் பல்வேறுபட்ட கூட்டங்களில் பங்கு பெற்றுகின்றோம். பல மாகாண கூட்டங்களிலும் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் குறிப்பாக மன்னார் மாவட்டம் தொடர்ந்து பேசும்போது எங்களுக்கு சில விடயங்களை அங்கு பேசும்போது நாங்கள் தடுப்பதா அல்லது மௌனமாக இருப்பதா என்ற கேள்வியும் எழுகின்றது. இந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விதமான போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது பல அரசியல் தரப்புகளை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்த விடயங்கள் போன்ற பல விடயங்கள் பேசிய விடயங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்துமே பலனற்று இன்று வரை நாங்கள் 2009இல் எப்போது கலைக்க துவங்கினோமோ அந்த விடயத்தை அப்போதிலிருந்து இன்று வரைக்கும் அந்த விஷயத்தை தான் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு விடயமும் தீர்ந்ததாக இல்லை. பல அரசுகள் வந்து போய்விட்டன. தற்போது கூட புதிய கடற்றொழில் அமைச்சர் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறுகின்றார். அவரை நாங்கள் பல தடவை சந்தித்து விட்டோம். கடந்த அரசாங்கங்களில் இருந்த கடற்றொழில் அமைச்சரை விட இப்போது இருக்கின்ற அமைச்சர் பொறுப்பெடுத்து 1.5 வருடங்களிலே அவரை 15 தடவைக்கு மேல் நாங்கள் சந்தித்து எங்களது பிரச்சனைகளை வலியுறுத்தி இந்த விடயங்களை தீர்த்து தாருங்கள் என்று ஒரு இணக்கமான செயல்பாட்டுடன் நாங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள அமைச்சரிடம் அணுகினாலும் அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை நிறுத்தலாம். இதை
நிறுத்தலாம், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டு பெறுகிறாரே தவிர எதுவுமே அவர் செய்வதாக இல்லை. எனவே இந்த விடயத்தில் கடந்த கால அரசாங்கம் செய்த தவறைத்தான் இப்போது இருக்கின்ற அரசாங்கமும் செய்து வருகிறது. எந்த சட்டவிரோத மீன்பிடியும் இங்கு நின்றபாடில்லை. குறிப்பாக உள்ளூர் இழுவை படகு தொடர்பாக 2020 மே புத்தளத்தில் ஒரு வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டது. சமூக கடல் சூழல் சார்ந்த ஒரு அமைப்பினால் அங்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 23 பேர் இந்த வழக்கு போனது. ஆனால் இறுதியில் அந்த 23 பேரும் நாங்கள் அபாரண தொழிலை செய்யவில்லை என்று சொன்னார்கள். திணைக்களமும் நாங்கள் அபாரண தொழிலுக்கு அனுமதி வழங்கவில்லை என்று சொன்னார்கள். எனவே சட்டவிரோத மீன்பிடி தொழிலை நிறுத்த எந்த தரப்புகளும் ஒத்துழைப்பு வழங்குவதாக இல்லை என குறிப்பிட்டார். டெங்கு நுளம்புகள் பெருகும் வகையில் தமது இடங்களை வைத்திருந்த வீட்டு உரிமையாளர்கள் உள்ளிட்ட குழுவினருக்கு கங்குடவில் நீதிவான் நீதிமன்றம் 21 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. ஒரே நாளில் பதிவான அதிகபட்ச அபராத தொகை இதுவென மகரகம சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர் நளின் கல்கேதார தெரிவித்தார். மகரகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்து டெங்கு நுளம்புகள் பெருகும் வகையில் இடங்களை வைத்திருந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்திலும் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளதால் பொதுமக்கள் தமது வீடுகளையும் சுற்றுப்புறங்களையும் சுத்தமாக வைத்திருக்குமாறு மகரகம நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர் அறிவுறுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறை மோதல்களினால் சிறைச்சாலை வளாகத்திற்குள் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து அங்கிருந்த அனைத்து பெண் கைதிகளும் நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு அவசரமாக இடமாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வன்முறை மோதல்களின் போது சிறைச்சாலை வளாகத்தின் உள்கட்டமைப்புகளுக்கு கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதால் அவசரகால பாதுகாப்பு மற்றும் நிர்வாக நடவடிக்கையாக அங்கிருந்த 166 பெண் கைதிகளும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். பெண் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கோடும் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் அவசர மறுசீரமைப்பு பணிகளை அதிகாரிகள் ஆரம்பிப்பதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த பெண் கைதிகள் வாரியப்புல, போகம்பரை, அங்குணகுள பெலச மற்றும் குருவிட்டு ஆகிய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறைச்சாலைகளில் தற்போது நிலவும் இட நெருக்கடி மற்றும் மனிதாபிமான சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிகள் குறித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரபூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 10,000 பேர் இருக்க வேண்டிய சிறைச்சாலைகளில் 4,000க்கும் அதிகமானோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் தண்டனை அனுபவிப்பவர்கள் அல்ல, மாறாக பிணை வழங்கப்படாத சந்தேக நபர்கள் ஆவர். எனவே பிணை வழங்கும் சட்டங்களில் போதிய நெகிழ்வுத்தன்மை கொண்டுவரப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் பகுப்பாய்வு அறிக்கை வர நீண்ட காலம் எடுப்பதால் சந்தேக நபர்கள் நீண்ட காலம் சிறையில் இருக்க வேண்டியுள்ளது. 1 வருடத்திற்குள் அறிக்கை வராவிட்டால் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். கைதிகளை நீதிமன்றங்களுக்கு அழைத்துச் செல்வதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் செலவுகளை தவிர்க்க சிறை வளாகத்திற்குள்ளே நீதவான்கள் முன்னிலையில் பிணை வழங்கல் மற்றும் விசாரணைகளை முன்னெடுக்கும் வசதியை ஏற்படுத்தலாம். அத்துடன் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் சாட்சியங்களை பதிவு செய்யலாம். மேலும் மிகச்சிறிய அளவிலான தண்டப்பணத்தை செலுத்த முடியாத காரணத்தினால் நீண்ட காலம் சிறையில் இருப்பவர்களை அடையாளம் கண்டவர்களை விடுவிக்க மனிதாபிமான அடிப்படையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறைச்சாலைகளில் சுற்றுச்சூழல் சுத்தமின்மையால் போதைப்பொருள் விற்பனையாளர்களை விடுத்து பாவனையாளர்களை குற்றவாளிகளாக கருதாமல் அவர்களை நோயாளிகளாக கருதி சிறைகளுக்கு பதில் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்ப வேண்டும். சிறைச்சாலைகளில் சுற்றுச்சூழல் சுத்தமின்மையால் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் நோய் பரவலை தடுக்க சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். மேலும் அனைத்து மதத்தைச் சேர்ந்த கைதிகளும் தத்தமது மத சட்டங்களின் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான உரிமைகள் மற்றும் இடவசதிகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் மற்றும் கைதிகளின் மரணங்கள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் ஊடகங்களுக்கு விசேட கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் முதல் நாள் சம்பவம் நடந்த போதே அதற்கு பொறுப்பான அமைச்சர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி உரிய மற்றும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அவ்வாறு உரிய நேரத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் 2ஆம் நாள் இத்தகைய பாரதூரமான பிரச்சினை ஏற்பட்டிருக்காது எனவும் அமைச்சரின் அந்த பொறுப்பற்ற தன்மை காரணமாகவே கைதிகள் மரணமடைய நேரிட்டதுடன் இது ஒரு திட்டமிட்ட படுகொலை போன்றதாகும் என்று அவர் குற்றம் சாட்டினார். அவ்வாறு உரிய நேரத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் 2ஆம் நாள் இத்தகைய பாரதூரமான பிரச்சினை ஏற்பட்டிருக்காது எனவும் அமைச்சரின் இந்த பொறுப்பற்ற தன்மை காரணமாகவே கைதிகள் மரணமடைய நேரிட்டதுடன் இது ஒரு திட்டமிட்ட படுகொலை போன்றதாகும் என்று அவர் குற்றம் சாட்டினார். இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தற்போதைய நீதியமைச்சர் இவ்விடயத்தில் சரியாக செயல்பட்டுள்ளதாக கூறுவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த மரிக்கார் தற்போதைய அரசாங்கம்
அரசாங்கத்தின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு அவர் இவ்வாறு பேசி வருவதாக குறிப்பிட்டார். ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரைவாசி பொது மன்னிப்பை வழங்கப்பட்டதாகவும் தனக்கு முழுமையான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் சுயநல நோக்கில் அவர் இந்த அரசாங்கத்திற்கு சார்பாக பேசி வருகிறார் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சிறைச்சாலை அதிகாரியொருவர் மேலிடத்திலிருந்து உத்தரவு கிடைத்திருந்தால் இந்த அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய மரைக்கார் முதலாவது சம்பவத்திற்கு பிறகாவது அதிகாரிகள் விழிப்படைந்திருக்க வேண்டும் என்றார். சிறைச்சாலையில் உள்ள 2400 கைதிகளையும் ஒரே இடத்தில் வைத்திருந்தது பெரும் தவறாகும் என குறிப்பிட்டவர் இந்த அசம்பாவிதங்களுடன் தொடர்புடைய 100 அல்லது 200 கைதிகளை உடனடியாக இரவோடு இரவாக வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றியிருந்தால் நிலைமை இவ்வளவு தூரம் மோசமடைந்திருக்காது என்று அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி மீன்களை ஏற்றிச் சென்ற கெப்ரக வாகனம் ஒன்று பரந்தன் வீதி ஊடாக முல்லைத்தீவு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வெளிகண்டல் பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. வாகனம் வேக கட்டுப்பாடு இழந்து பாலத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் வாகனத்தின் உதவியாளர் சிறு காயங்களுக்குள்ளான நிலையில் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மகசின் சிறையில் இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை பாதுகாக்கவும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட அசாதாரண சூழல் ஏனைய சிறைச்சாலைகளுக்கும் செல்லும் பரவும் ஒரு துப்பாக்கி நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அசாதாரண சூழல் ஏற்பட்டு அங்கே பெருந்தொகையான கைதிகள் அதே போல் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களுடைய மரண செய்தி பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு துயரத்தையும் இந்த கைதிகளுக்கு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழல் இலங்கை சிறைச்சாலைகளில் ஏற்படுற சம்பவத்தை மீண்டும் காட்டி நிற்கின்றது. நேற்று மெகசின் சிறைச்சாலையில் பதட்டமான சூழல் நிலவுவதாக நாங்கள் இன்று ஊடகங்களுக்கு ஊடாக அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய குடும்ப உறவினர்கள் இந்த சிறைகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை எண்ணி மிகவும் துயரத்தோட பரிதாபமான நிலையில் இந்த சம்பவத்தினூடாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் 31 வருடங்களாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மகசின் சிறைச்சாலையில் 4 தமிழ் அரசியல் கைதிகளும், வெலிக்கடை சிறைச்சாலையில் 3 பேரும், கண்டி போகம்புரையில் 2 பேரும், அம்மாந்தோட்ட அவங்க தங்கல்ல பகுதியில் உள்ள அங்குலஸ் பலஸ் சிறைச்சாலையில் ஒருவருமாக இவ்வாறாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் தற்போது ஒரு பாதுகாப்பு அற்ற சூழல் நிலவுவதாக உறவுகளால் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நேற்று ஏற்பட்ட மகசின் சிறைச்சாலையுடைய பதட்டம், அங்கே எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் 4 31 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே காணப்படுபவர்கள். இவ்வாறான பாதுகாப்பற்ற சூழல் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. எனவே தமிழ் அரசியல் கைதிகளுடைய பாதுகாப்பை இந்த அரசு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஆனந்த சுதாகரனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக அங்கே பாதுகாப்பு இல்லை என்பது தொடர்பாக ஆனந்த சுதாகரனுடைய தாயார் 2 வாரங்களுக்கு முன்னர் சிறைச்சாலையுடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்று முறைப்பாடு செய்திருந்தார். ஆனந்த சுதாகரன் மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சூழலில் அவர் திடீரென்று கண்டி போகம்புரை சிறைச்சாலைக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னர் மாற்றப்பட்டிருந்தார். ஆனால் அங்கே அவருக்குரிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அங்கே நிலவுவதாக தொடர்ச்சியாக அவருடைய தாயார் எங்களுக்கு முறைப்பாடு செய்திருந்தார். அது அதிகரித்த வண்ணம் இலங்கை சிறைச்சாலையினுடைய தலைமைச் செயலகத்துக்கு சென்று முறைப்பாடு செய்திருந்தார். எனவே இவ்வாறான சூழல் தொடர்ந்தும் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண சூழலால்
எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு தமிழ் அரசியல் கைதிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவர்களை விரைவாக விடுதலை செய்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டி நிற்கின்றோம். அதே போல் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அசாதாரண சூழல் சம்பந்தமாக அங்கிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இது உடனடியாக இந்த சிறை நிர்வாகம் நிறுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் இவ்வாறு தமிழ் அரசியல் கைதிகளுக்கு உயிர் அச்சுறுத்தல் நேர்ந்த சம்பவம் இந்த இலங்கை தீவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் வவுனியாவில் இப்படி ஒரு சம்பவம் அசாதாரண சூழல் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அங்கிருந்த முழு கைதிகளும் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகள் இருவர், டில்ருட்சன் நிமலரூபன், இந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரிகளால் அடித்து சாகடிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இதே போல ஒரு சூழல் இப்பொழுது ஏனைய கைதிகளுக்கு இந்த ஏற்படுத்தப்பட்டிருக்குது. சிறைச்சாலையினுடைய தலைமை அலுவலகத்தில் கைதிகளும் மனிதர்களே என்று ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிறைக்குள்ள அவர்கள் மனிதர்களாக கூட அவர்களை கையாள இல்லை என்பதனை இந்த சம்பவங்கள் தொடர்ந்து காட்டி நிற்கின்றது. எனவே இந்த விடயத்தில் கைதிகள் விடயத்தில் இந்த அரசில் கடந்த அரசும் பாராமுகமாகத்தான் பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த அசாதாரண சூழல் நிலவுவதற்கு காரணங்கள் ஒன்று, இலங்கை சிறைச்சாலையில் 12,000 பேர் தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடவசதி இருக்குது. ஆனால் அங்கே 30,000க்கு மேற்பட்ட கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதால் ஒரு இட நெருக்கடி ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து. இது கைதிகளுடைய இவ்வாறான சம்பவத்துக்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் போத பஸ் பாவிக்கிறதாக குற்றம் சாட்டப்பட்டு அல்லது சந்தேகிக்கப்படுற கைதிகள் நாளாந்த நீதிமன்றத்துக்கூடாக தடுத்து வைக்கப்படுற சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாதாரண குற்றச்சாட்டுகளில் செல்லுகின்ற அந்த கைதிகள் அங்கே உள்ளே போயிட்டு வெளியில் வரைக்க அவர்கள் ஒரு பெரும் குற்றச்சாட்டை வெளியில் ஒரு அதாவது போதை வஸ்து சாதாரணமாக பாவிக்கிறதாக உள்ளே சென்றவர்கள் மீண்டும் வெளியில் வந்து அவர்கள் ஒரு வியாபாரியாக மாறுற ஒரு சம்பவம் அங்கே நிகழ்கிறதுக்கு காரணம் அங்கே அங்கே போதை வஸ்து பாவிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வசதியான இடமாகத்தான் இந்த சிறைச்சாலைகள் இருக்கின்றது. இதற்கு காரணம் இந்த சிறைச்சாலையுடைய உத்தியோகத்தர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இளைஞர்களை பெற்றுவிட்டு அந்த போதை வஸ்துகளை இலகுவாக அங்கே அனுப்புகிற சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த காலத்தில் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கூட நாங்கள் பார்த்துருக்கிறோம். சிறைச்சாலைகளில் இருக்க எப்படி இந்த போதை வஸ்துகளை உள்ளுக்கு வருகிறது என்ற சம்பவங்கள். எங்களுக்கு கூட இந்த போதைகளுடைய வகைகள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் சிறைச்சாலைகளுக்கு உள்ள போன பிறகு அந்த போதைகளுடைய வகைகளை எங்களுக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய சம்பவங்கள் எங்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது. இதுக்கு காரணம் யார் என்றதை இந்த சிறைத்துறை நிர்வாகங்கள் கண்டறியப்பட வேண்டும். கண்டறியப்பட்டு இவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க ஊடாக அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே குற்றவாளிகள் எப்பவும் சீர்திருத்தப்பட வேண்டும். அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது. சீர்திருத்தத்தின் ஊடாக அவர்களை இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களையும் ஒரு மனிதர்களாக வாழ்கிறதுக்குரிய சூழல்கள் ஏற்படணும். அது சிறைச்சாலை எங்கள் இலங்கையில் சிறைச்சாலை அவ்வாறான ஒரு கட்டமைப்புக்கு இல்லை. அப்படி ஒரு பொறிமுறைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் இவ்வாறான அசம்பாவித சம்பவங்களையோ அல்லது உயிர் சேதங்களையோ தவிர்க்க முடியும் என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக செயற்படுறவர்களாக இருந்தாலும் நாங்கள் மனிதத்தை நேசிக்கிற நாங்கள், இவ்வாறு ஒரு உயிரை நேசிக்கிற நாங்கள். எனவே இந்த சிறைச்சாலைகளுக்குள்ள 4 சிவர்களுக்குள்ள எந்த கைதிகளாக இருந்தாலும்
துன்புறுத்தப்படுவதையோ அல்லது உயிரை அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. ஆகவே அவர்கள் ஒரு மனிதர்கள், கைதிகளும் மனிதர்கள் என்ற அந்த வாசகம் செயல் வடிவில் இந்த அரசாவது கொண்டு வர வேண்டும். இந்த உயிரிழப்பினை ஏற்படுத்தப்பட்ட இந்த சம்பவத்துக்கு வழமை போல விசாரணைகளை நடத்தி மூடி மறைக்காமல், சாதாரணமாக கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதில் கைதிகள் இருந்ததாக கணக்கு காட்டாமல் உண்மையான விரிவான விசாரணைகளை நடத்தி பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் நீண்ட காலமாக கொடிய துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் இந்த சம்பவத்திலிருந்து விடுபடுறதுக்காக உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த அரசு வந்ததுக்கு பிற்பாடு எந்த ஒரு அரசியல் கைதிகளும் இதுவரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை. இது விடுதலை செய்யறதுக்குரிய பேச்சுக்கள் கூட இதுவரைக்கும் சாத்தியமான எந்த சம்பவங்களும் இன்னும் தென்படவில்லை. எனவே இந்த அரசும் கடந்த காலத்தில் இவ்வாறான கொடுமைகளை சந்திச்சிருந்ததோ, அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள், எனவே இந்த பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய விடுதலையினுடைய பேரில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நிரந்தர தீர்வாக அவர்களுக்கு விடுதலைக்கான செய்திகளை விரைவாக எங்களுடைய காதுகளுக்கு கேட்க செய்யணும். அவர்களை விடுகிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நன்றி. நீதவான்கள் மற்றும் மாவட்ட நீதிபதிகளை உள்ளடக்கிய நீதிச்சேவை சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து நீதவான் பசன் அமரசேன விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று நீதிச்சேவை சங்கத்தின் செயலாளரால் கூட்டப்பட்ட பொதுச்சபை கூட்டம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பது தொடர்பான விடயத்தை கலந்துரையாடுவதற்காகவும் உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்பதற்காகவும் சங்கத்தின் நிறைவேற்றுக் குழுவால் கடுவலை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இன்று விசேட பொதுச்சபை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமையை இதற்கு காரணமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தனது பதவி விலகல் மற்றும் அதற்கான காரணங்கள் குறித்து நீதிச்சேவை சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு தலைவர் பசன் அமரசேன் அனுப்பியதாக கூறப்படும் கடிதம் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. இதற்கிடையில் தலைவரின் குற்றச்சாட்டுகளை மறுத்து சங்கத்தின் செயலாளர் நீதிபதி சுரங்க முனசிங்க அனுப்பியதாக கூறப்படும் மற்றொரு கடிதமும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. நிர்ணயிக்கப்பட்ட சங்கத்தின் விசேட பொதுச்சபை கூட்டம் இன்று நடைபெறும் என்று செயலாளர் தனது கடிதத்தின் மூலம் உறுப்பினர்களுக்கு அறிவித்திருந்தார். அதன்படி நீதிச்சேவை சங்கத்தினால் அழைக்கப்பட்ட பொதுச்சபை கூட்டம் இன்று காலை 10 மணியளவில் கடுவலை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் ஆரம்பமானதாக தெரிவிக்கப்படுகிறது. அவசர கடன் வழங்கப்படுவதாக கூறப்படும் செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் அத்தகைய செய்திகள் மூலம் பகிரப்படும் இணைப்புகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்றும் இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு பொதுமக்களிடம் கோரியுள்ளது. ஜாராவது அல்லது ஏதேனும் நிறுவனம் தனது தனிப்பட்ட தகவல்களை பெற்றுள்ளதாக சந்தேகம் ஏற்பட்டால் 101 என்ற இலக்கத்திற்கு அழைத்து இதுகுறித்து அறிவிக்குமாறும் அந்த குழு அறிவுறுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் தற்போது அவசர கடன்களை பெற்றுக் கொள்ளலாம் என பல செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த செய்திகளில் சில நிறுவனங்கள் 5000 முதல் 1,50,000 ரூபாய் வரையிலும், வேறு சில நிறுவனங்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலும் கடன் வழங்க தயார் என தெரிவிக்கின்றன. ஆவணங்கள் அல்லது பணியாளர்கள் தேவையில்லை என்பது இவர்களின் முக்கிய கவர்ச்சியாக உள்ளது. இந்த மோசடி நிறுவனங்களின் உண்மையான நோக்கம் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதாகும். கடன் விண்ணப்பிப்பவர்களுக்கு அனுப்பப்படும் இணைப்பை கிளிக் செய்யுமாறு அவர்கள் பணிக்கின்றனர். அதை கிளிக் செய்தவுடன் அவர்கள் மோசடிக்காரர்களின் பிடியில் சிக்கிக் கொள்கின்றனர். இந்த இணைப்பின் மூலம் ரிமோட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல் எனப்படும் மென்பொருள் பயனரின் கைபேசிக்குள் நுழைகிறது. இது கைபேசியின் கட்டுப்பாட்டை மோசடிக்காரர்களிடம் ஒப்படைத்து விடுகிறது. இதன் மூலம் கைபேசியில் உள்ள புகைப்படங்கள், ஆவணங்கள், நண்பர்களின் தகவல்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் அனைத்தையும் அவர்களால் அணுக முடியும். குறிப்பாக .apk கோப்புகளை பதிவிறக்கினால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும். முதலில் சிறிய கடன் தொகையை வழங்கி பின்னர் அதனை திருப்பிச் செலுத்த முடியாத அளவுக்கு பெரிய கடனாக மாற்றி வட்டி மற்றும் நிபந்தனைகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் பொதுமக்களை இவர்கள் அச்சுறுத்துகின்றனர். நிபந்தனைகளை நிறைவேற்றாதவர்கள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுவதுடன் தங்களின் நண்பர்கள் முன்னிலையில் கடன் பெற்று சிக்கலில் சிக்கியவர்களாக காட்டப்படுகிறார்கள். இலகுவான கடன் பெறச் சென்று இறுதியில் கையில் இருக்கும் பணத்தையும் இழக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி நகரில் அமைந்துள்ள பிரசித்தி வாய்ந்த நகைக்கடை ஒன்றில் மிகவும் சூட்சுமமான முறையில் தங்க காப்பொன்றை திருடிய குற்றச்சாட்டில் 45 வயதுடைய பெண் ஒருவர் நேற்று களுவாஞ்சிக்குடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி குறித்த நகைக்கடைக்கு நகை கொள்வனவு செய்ய சென்ற இப்பெண் அங்கிருந்த 1.5 பவுண்ட் நிறையுடைய தங்க காப்பொன்றை ஊழியர்களின் கண்ணில் படாமல் மிகவும் சூட்சுமமான முறையில் திருடிச் சென்றுள்ளார். இந்த திருட்டுச் சம்பவம் தொடர்பாக நகைக்கடை உரிமையாளர்
பணியாளரினால் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இம்முறைப்பாட்டிற்கு அமைவாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு முன்னால் வைத்து குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் அவரிடமிருந்து திருடப்பட்ட 1.5 பவுண்ட் தங்க காப்பும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் மீட்கப்பட்ட தங்க நகையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் கட்டுநேறிய லன்சிகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த வாகன விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற டிப்பர் ரக லொரியையும் அதில் சூட்சுமமாக மறைந்திருந்த சாரதியையும் விபத்து இடம்பெற்று 48 மணி நேரத்திற்குள் போலீசார் கைது செய்துள்ளனர். 82 பாதுகாப்பு கேமராக்களை ஆய்வு செய்து முன்னெடுக்கப்பட்ட நீண்ட விசாரணையின் பின்னர் மாரவில தலைமைய போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் வவுனியாவில் வைத்தவரை கைது செய்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி இரவு 9:30 மணியளவில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் அவரின் பின்னால் பயணித்த அவரது தாயார் பலத்த காயங்களுடன் மாரவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலதிக சிகிச்சைக்காக ராகம போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து இடம்பெற்றவுடன் டிப்பர் வாகனத்தை நிறுத்தாததன் சாரதி தப்பிச் சென்றுள்ளார். இந்நிலையில் அந்த வாகனத்தை கைப்பற்ற விரிவான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டனர். இவ்விபத்தில் உயிரிழந்தவர் கட்டுநேறிய பகுதியில் வசித்து வந்த ரித்கம பெனாண்டோ என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் அந்த குடும்பத்தின் ஒரே ஆண் பிள்ளை என தெரிய வந்துள்ளதுடன் அவரது தந்தையும் சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் காயமடைந்து வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகனத்தின் இலக்க தகடுகளில் இலக்கங்கள் தெளிவாக இருக்கவில்லை. 82 பாதுகாப்பு கேமராக்களை நீண்ட நேரம் ஆய்வு செய்து பல பிரதான வீதிகள் மற்றும் குறுக்கு வீதிகளில் பயணித்த பாதையை அவதானித்து வவுனியாவில் மறைந்திருந்த சாரதியை கைது செய்துள்ளனர். தாய்லாந்தின் டொன்முவாங் சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை குடும்பம் ஒன்றை கஜகஸ்தானுக்கு கடத்த முயன்ற கும்பல் ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. மலேசிய பயண ஆவணங்களை பயன்படுத்தி கடத்த முயற்சித்த சர்வதேச கடத்தல் கும்பல் ஒன்றை தாய்லாந்து குடிவரவு அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இந்த இலங்கை குடும்பத்தினர் ஆரம்பத்தில் தங்களது சொந்த கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி தாய்லாந்திற்குள் நுழைந்துள்ளனர். பின்னர் தரைமார்க்கமாக மலேசியாவுக்கு சென்றுள்ளனர். அங்கிருந்து மலேசிய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி மீண்டும் தாய்லாந்து வந்துள்ளனர். அவர்கள் 2 பிள்ளைகளுக்கு தான் தாய் என்று பொய்யாக கூறிக்கொண்டு மலேசிய பெண் ஒருவருடன் கஜகஸ்தான் செல்ல முயற்சித்துள்ளார். எனினும் அவர்களது பயண ஆவணங்களில் முரண்பாடுகளை கண்டறிந்த விமான சேவை அதிகாரிகள் அவர்களை விமானத்தில் ஏற அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் தங்களது பயண திட்டத்தை மியான்மருக்கு மாற்றிய குறித்த குழுவினர் இதுகுறித்து குடிவரவு பணியத்திற்கு அறிவிக்கப்பட்டனர். மியான்மரிலிருந்து டொன்முவாங் சர்வதேச விமான நிலையம் வழியாக கஜகஸ்தான் செல்ல முயன்றபோது தாய்லாந்து குடிவரவு அதிகாரிகள் தலையிட்டு அவர்களை கைது செய்தனர். இலங்கை பெண்ணும் மூத்த பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு சொந்தமான மலேசிய கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தியதும் இளைய பிள்ளை சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட மலேசிய கடவுச்சீட்டை பயன்படுத்தியதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது.